ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு வரீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் அவங்க மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாப்புல. அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 பேருமா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அவர் கவலையாக கேட்குறாரு, நான் குணமாயிருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் குணமாயிருவீங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எமோஷனில் அவர் கையை பிடிச்சி கதிர் கையை பிடிச்சிக்கிறாரு. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேருமே மாமா மருமைன்னு சொல்லிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படி சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாண்டியன் ஸ்டோரை காட்டுறாங்க. பாண்டியன் ஸ்டோரில் இடையில செந்தில் இருக்கார்ல, செந்தில் போய் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காருல. இப்போ சரவணனும் திரும்ப வந்துடுறாரு. வந்த உடனே செந்தில் சொல்கிறாரு, அண்ணே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்னே, அதனால தானே உன்னிட்ட என்னால் சொல்ல முடியல, மன்னிச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பனா ஆயிட்டனே நீ கங்க்ராச்சுலேஷன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன தான் நான் அப்பனா ஆனாலும் என் பிள்ளைக்கு என்னென்ன நான் கொடுக்கணுமோ, என்னென்ன பாசம் கொடுக்கணுமோ, என்னென்ன அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பேன்டா, எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்குவேன்டா. ஆனால் எனக்கு மயில் மட்டும் பொண்டாட்டியாக மட்டும் இருக்கவே கூடாது, அது எப்பயுமே எனக்கும் அவளுக்கும் சரியே வராதுடா, அவள் வேணாண்டா, ஆனால் அவள் பிள்ளைய மட்டும் எனக்கு என் பிள்ளைடா, அது என் பிள்ளைக்கு நான் எந்த அளவுக்கு பார்க்கணுமோ, என்னால் எவ்வளோ பாசத்தை கொட்டி என் பிள்ளைய வளர்க்க முடியுமோ நான் வளர்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது சாத்தியமானே, அது தப்பு இல்லையானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எத்தனையோ குடும்பத்தில் இந்த மாதிரி தான்டா நடந்துக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் நடந்துட்டு போகுது, என் பிள்ளைக்கு இதுதான் விதினா அது நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நியாயமான்னு நீங்களே சொல்லுங்கள். மயில் செஞ்ச ஒரு தப்புனால 10 மாதம் சுமந்து பிள்ளை பார்ப்பாங்களாம், இவர் ஈஸியாக வாங்கிட்டு போய் இவர் பிள்ளைன்னு வளர்ப்பாராம். இது எந்த ஒரு நியாயம்னு சொல்லி தெரியலை. இது தப்பா ரைட்டான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மயிலை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. எந்த ஒரு இடத்துலையுமே அவளை பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லைடா, ஆனால் நான் பேசின வார்த்தை தப்பு, அந்த தப்பை மட்டும் நான் ஏற்றுக்கிருவேண்டா, ஆனால் இன்ன வரைக்கும் நான் அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சு நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் வீட்டை காட்டுறாங்க. வீட்டை காட்டினோன்னையும் அப்போ மயில் சொல்கிறாங்க, அத்தை இவ்வளோ நாள் இன்னும் ஒரு பொய்யை மட்டும் மறைச்சிட்டேன், அதுக்கும் என்னை மன்னிச்சுக்கங்க. நான் மயிலக்காவை இவ்வளோ தூரம் நான் போய் நான் பார்த்தது, பேசினது, வச்சதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு காரணமா? அது என்னடி குண்டை தூக்கி போட போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லத்த, மயில் சாக போனாங்க, எனக்கு அந்த சாக போனோடனே தான் மனசு கஷ்டப்பட்டு நான் அவங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரவணன் சொல்கிறாரு, சாரி பாண்டியன் சொல்கிறாரு, நீ போய் மயில் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மயில் வீட்டுக்கு நான் போனேன்னா அவங்க அம்மா கையோடு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்களேங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு, நீ கையோட கூட்டிகிட்டு வர வேணாம், மயிலை பார்த்து பிள்ளை எப்படி இருக்குது, மயில் எப்படி இருக்குன்னு மட்டும் கேள்வியை கேளு, நாங்கள் பின்னாடி என்ன பண்ணணும்னு யோசித்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கையில் நம்ம ராஜி வந்துடுறாங்க. காலேஜுக்கு போனவங்க வந்தோடனே ராஜியை பார்த்துட்டு இவளும் உன் கூட்டுக்களவாணி தானே, இவளுக்கு தெரியாமல் இருக்குமா, இவள்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவளுக்கும் தெரியும், ராஜிக்கெல்லாம் தெரியாதுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படி இங்கே கதிர் பார்த்திங்கன்னா அவங்க மாமா இறக்கி விட வராருல, பெரிய மாமா இறக்கி விட்டோன்னே சின்ன மாமா பின்னாடி முதுகில் கையை வச்சிடறாரு. அப்படியே ஷாக்காகி தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன செய்யன்னு கதிருக்கு தெரியலை. தெரியாமல் இருக்க விட்டியும் அவர் சொல்கிறாரு, நான் காலையிலே நினச்சேன்டா, எனக்கு தோணுச்சுடா நீ என்னமோ பண்ண போகிறேன்ட்டு, எங்கள் அண்ணனை கைக்குள்ளே போட்டு எங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கலான்னு பிளான் போடுறியாடான்னு அடிக்கிறதுக்கு ஓடுறாரு, சத்தம் போடுறாரு. இதோட நாடகம் முடியுது.